மாதா பிதா குரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வணங்குறதே குருவத்தா. அப்படியாப்பட்ட குருவே இந்த மாதிரி பண்ணா சாதாரணமா குரு அவங்க வந்துட்டு பாடம் சொல்லி தருவாங்க. ஆனா இந்த பரதேசிங்க சொல்லி கொடுத்த பாடமே வேற. ஒரு பொண்ணை ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணி ஏன் ஆக்ஷன் எடுக்கல? பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம உலகத்துல பொண்ணுங்களை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. நீங்க பயப்படுறதுனால தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய பரதேசிங்க உங்க வாழ்க்கையில வந்து விளையாடுவாங்க. இன்னும் நிறைய பொண்ணு வாழ்க்கையில வந்து விளையாடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து நிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் சொல்றது ஒரே விஷயத்தான். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா பர்சனலா ஃபர்ஸ்ட் போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதே அந்த பொண்ணோட இடத்துல ஒரு கமிஷனரோட பொண்ணோ இல்ல ஒரு அட்வொகேட்டோட பொண்ணோ இல்ல ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு இருந்தா இந்த கேஸ் இவ்வளவு சின்னதா முடியாதுங்க. அது ரொம்ப பெருசா வெடிக்கும். இதே மாதிரி தான் போன வாட்டி ரித்தன்யா கேஸ்னு ஒன்று போட்டேன். அந்த கேஸ் இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீடியாக்காரங்களாகட்டும் ஜனங்க ஆகட்டும் ஒரு கேஸ் முடிகிற மட்டும் அந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்குதா அப்படின்ட்டு. நீங்க வேற கேஸுக்கு தாவின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்துனே தான் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு பேருக்காவது பொண்ணுங்க இதுக்கு மேலேயாவது ஜாக்கிரதையா இருக்கிறீங்கன்னு நான்